So all of you have come, right? We can start the meeting. Yes? Okay, right. So good evening, everybody. Vanakkam, எல்லோருக்கும். So நான் உங்களோட phonics teacher, Soni Lalchandani. Okay. So உங்க எல்லாருக்குமே இப்போ phonicsனா என்ன முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுப்போம். அப்புறம் நம்ம டீட்டெயில்டா கிளாஸ்க்குள்ள போவோம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு வாட் இஸ் phonicsன்றது. பேசிக்கலி நிறைய பசங்களுக்கு ரீடிங் அண்ட் ரைட்டிங்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஓகேங்களா? எப்படி பிளெண்ட் பண்ணி கூட்டி படிக்கணும் அப்படின்றது நிறைய பேருக்கு எப்படி படிக்கணும்ன்றது தெரியல. ஸோ ஃபானிக்ஸ் வில் ஹெல்ப் யூ டு ரீட் அண்ட் ரைட் எஃபெக்டிவ்லி. ஓகேங்களா? ஃபானிக்ஸ் ஏன் நம்மளுக்கு ஈஸியா படிக்கிறதுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்கன்னா, இப்ப நம்ம ஹிந்தி எடுத்துக்கலாம், தமிழ் எடுத்துக்கலாம்னா நம்ம ஒரு வார்த்தை லெட்டர் இருக்கு இல்லையா? இப்போ அ ஆ இ ஈ உ ஊ அப்படின்னு உயிர் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படியெல்லாம் இருக்கு இல்லையா? அத நம்ம என்ன எழுத்து சொல்லி நம்ம அந்த எழுத்தை கூட்டி படிச்சா அம்மான்றது அம்மா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்மளுக்கு அம்மான்னு கூட்டி படிச்சா வாசிக்க வந்துரும். ஆனா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா நம்ம சிஏடி கேட்ன்னு தான் படிக்கிறோம். அதோட சவுண்ட்ஸ் நம்மளுக்கு நம்ம படிக்க மாட்டேன்றோம். அதோட ஆல்பபெட் தான் சிஏடி கேட், பிஏடி பேட் அப்படிதான் படிக்கிறோம் நம்ம. சோ அதனால அத்தனை ஸ்பெல்லிங் மெமரைஸ் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு. அண்ட் அத வந்து புதுசா ஒரு வார்த்தை இப்போ கேட் பேட் அப்படின்னா ஈஸியா நம்மளால வாசிக்க முடியும். பட் புதுசா ஏதாவது ஒரு பெரிய வார்த்தை வந்துட்டா நம்மளுக்கு அது அறிமுகம் இல்லைன்னா அதை படிக்கிறதுக்கு நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். So phonics will definitely help you because நம்மளுக்கு இவ்வளோ இந்த 26 லெட்டர்ஸ்ல எல்லாரோட சவுண்ட்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சா நம்மளால கூட்டி படிக்க முடியும் இல்லையா? எஸ், டு யூ அக்ரி டு இட்? இது சாட் பாக்ஸ்ல உங்களுக்கு நான் எதை சொல்றது புரியல அப்படின்னா சாட் பாக்ஸ்ல கண்டிப்பா டைப் பண்ணுங்க, நான் பார்ப்பேன். ஏன்னா உங்களுக்கு நான் சொல்ற சவுண்ட் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணணும் அப்படின்ற போதெல்லாம் நீங்க சாட் பாக்ஸ்ல தாராளமா டைப் பண்ணலாம். ஸோ ஐ வில் repeat it again. If you're not able to understand, please stop me and let me know. I can repeat it again. Okay? So why we are going to learn phonics என்றது உங்களுக்கு புரிஞ்சுச்சியா? என்ன பண்ண போறோம் நம்ம எல்லாருமே? we are going to blend and read. Yes. உங்களுக்கு ஓகேனா thumbs up கொடுங்க chat boxல. Yes. Some people are still joining, right? Okay. Okay. Okay, so now why I have இது வந்து நம்ம ஸ்கிராச்ல இருந்துனா பேசிக்ல இருந்து நம்ம அட்வான்ஸ் லெவலுக்கு போவோம். அப்பதான் நம்மளுக்கு புரியும். இத டைரக்டா அட்வான்ஸ் லெவல்ல எடுத்துட்டு போனா உங்களுக்கு இந்த சவுண்ட்ஸ் பேசிக்கா தெரியலன்னா இது வந்து சிங்கிள் சவுண்ட்ஸ், டபுள் சவுண்ட்ஸ் அப்படின்னு நிறைய டெக்னிக்கல் நேம்ஸ் இருக்கு. டயகிராஃப்ஸ், ட்ரையாகிராஃப்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு. I will try and make it very easy for you so that easily you can understand and read it. Okay? Yes? Okay, so let's start now. Now, English, how many alphabets are there? I mean, how many letters are there in an alphabet? Right? 26. Okay, so இதுல consonant na enna? Vowel na enna? இத vowel அப்படின்னு படிக்க கூடாது, உச்சாரணம் பண்ணுங்க. Vowel. Vowel. So, vowel and consonant. How many vowel are there and how many consonant are there? How many? So, A, E, I, O, and U. Right? These are the vowels. Correct? So, 5 vowels are there. Right? The board is visible, right? And how many? 21 consonants are there. Okay? Right? Yes. Now, I will be teaching you sounds for each letter. I'll be teaching you sounds for each letter and I will be giving you actions also. Okay? So carefully listen and observe what is the action I'm giving and you can observe my lip movement, how I'm making sound. ஓகேங்களா? நீங்க கவனிக்க வேண்டியது என்னோட மவுத்தை பார்க்கணும். நான் அந்த சவுண்ட் போடும்போது என்னோட மவுத் எப்படி போகுதுன்றது பார்க்கணும். ஓகே? ஸோ இன்னைக்கு we are going to learn some say 6 consonant and 3 vowels. ஓகேங்களா? we'll be learning how many? 6 consonant and 3 vowel நம்ம படிக்க போறோம். ஓகேங்களா? இது வந்து சின்ன பிள்ளை மாதிரி நீங்க 6th 7th 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்கலாம். பட் நீங்க வந்து ஸ்கிராச்ல இருந்து படிச்சாதான் இது உங்களுக்கு புரியும். ஸோ இனிஷியலா
உங்களுக்கு இது என்ன மேம் சிஏடி கேட் பேட் எல்லாம் சொல்லி தராங்க அப்படின்னு ஈஸியா இருக்கும். ஆனா அத சிஏடி கேட்னு படிக்காம நான் சொல்ற சவுண்ட்ஸை வச்சு ஸ்டார்டிங்ல இருந்தே பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிற்காலத்துல பெரிய வார்த்தை வரும்போதும் உங்களால கூட்டி படிக்க முடியும். That is the idea about teaching you phonics to read and write effectively. Clear? Yes? Okay, so let's jump into it. Let's dive into it. Okay? All of you are ready? Yeah? So first sound for today will be the first sound for today will be, can you see the card? Yes. இதோட name வந்து S. ஆனா sound வந்து கேக்குதா எல்லாருக்குமே? சொல்லக்கூடாது. See my mouth? Okay? So you should not say it as sir. Sir உச்சாரிக்க கூடாது. இத வந்து okay, this is the letter. The first sound is இதோட பேர் வந்து S. இதோட sound வந்து the name of the alphabet is S. The sound is okay. So how does we have an action for this? Action என்ன பண்றீங்கன்னா ஒரு S நம்ம ஏர்ல டிரா பண்ண போறோம். எல்லாருமே ஹேண்ட் இப்படி வச்சுக்கோங்க. ஒரு S நீங்க ஹேண்ட்ல இப்படி வரையுங்க. ஏர்ல ஹேண்ட வச்சு உங்க கைய வச்சுட்டு ஏர்ல ஒரு S வரையுங்க பார்க்கலாம். இப்படி S. ஓகேங்களா? அததான் வந்து action for this letter. For this letter, what is the action? Okay, the sound is S. The name is S. Okay, got it? 3 things I have taught you. The name of this letter is S. The sound of this letter is, the action is, got it? So ஒவ்வொரு லெட்டருக்கும் நம்ம sound, name, action மூணுமே கத்துக்க போறோம். All right? Clear? So for what all you can relate? Sun. நம்ம சன்னா SUN sun படிக்கிறதுக்கு பதிலா அத first sound என்ன கேக்குது sunல? First sound என்ன கேக்குது sunல? What is the sound you're hearing? Sad. What is the first sound here? Sad. Sad. What is the first sound here in this? What is this? Snail. What is this? Snail. So first sound is here is snail. நம்ம வந்து சர்னேல்னு சொல்றது இல்லையா? So don't say it as sir. நிறைய பேர் இதோட wrong sound சொல்லுவாங்க, sirன்னு சொல்லுவாங்க. Don't say it as sir. Say it as snail. Snail. Look at this. Snake. 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 All right? Okay. Now this one is spider. 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 So இப்ப நான் உங்களுக்கு டக்குனு இந்த கார்டு காமிச்சா எந்த லெட்டர் சவுண்ட் பத்தி பேசுறேனா? இது என்னது? Spider. So you have to say, relate to this. Spider. Snake. Snail. Sad. Sun. Okay? Clear? Right? Any doubts in this sound? S sound la edha doubt irukana chat box la type பண்ணுங்க. Please type in chat box if you have doubt regarding this. If you have doubt, please type. Or you can unmute and also ask me doubt. Shall I go to the next sound? Next sound போட்டுமா? Thumbs up கொடுங்க. Next sound போலானா? Shall I go next sound? Right. So this is a consonant. இது வந்து consonant, right? S is a consonant, correct? Okay. Now let's go to the next. Next is we are going to talk about a vowel. We are going to talk about a vowel which is இதோட பேர் வந்து A. 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 ஆனா sound வந்து A. நீங்க என் மவுத் நோட் பண்ணீங்கன்னா இப்படி மேல ஓபன் ஆகுது பாருங்க.
ant, ant, see my mouth? நான் வால்வால ரொம்ப இம்பார்ட்டன்டா கவனிங்க பிகாஸ் எல்லாமே சிமிலரா இருக்கிற மாதிரி இருக்கும். All these walls will look as though they are similar. So please note how my mouth is moving. This one is my mouth is opening upward. இதுக்கு action வந்து we are going to do is an ant. You keep your hand like this and keep an ant like this. An ant is crawling up like this. So how you'll do? Ant. See my mouth? It's opening like this. It's not opening like this. Okay? Apple. Ant. Ant. Okay? So let's see what is the other words for this. Ant. 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 Apple tree. Apple tree. We don't say it as apple tree. Apple illa. A for apple. ஆனா நம்ம apple படிக்கிறது இல்ல இல்லையா? Apple தான் படிக்கிறோம். Correct? So you should say it as apple tree. Apple tree. என்ன sound வருது? Apple. Ant. Ant. Okay? So like that. Axe. 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 Ant hill. Ants தங்கி இருக்கிற இடம் ant hill. Ant hill. Okay? Ant hill. Ant hill. Alligator. 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 See my mouth? Alligator. Alligator. Okay? So this one is okay? Alligator. Ant hill. Axe. Okay? Ant. Right? Ant. Apple tree. Okay? Apple tree. Okay. Now, if I make one action, you have to find out the word. If I action சொன்னேன்? What did I say? Keep your hand like this and do like this. S, what did I say? இப்போ இந்த ரெண்டு ஆல்பபெட்ஸ் இந்த ரெண்டு லெட்டர்ஸ் நம்ம இப்ப கூட்ட போறோம் பாருங்க. Okay, I'll do it on this and show you. See here. Now இவங்க ரெண்டுத்தையும் blend பண்ணோம்னா நம்ம என்ன சவுண்ட் வருது? As. So what happened? Two sounds we are blending together. Blend na நம்ம சேர்க்கிறதுக்கு தான் பேர் blend. அப்போ நம்ம இப்ப two sounds கத்துக்கிட்டோம். அப்ப இந்த two letter sounds நம்ம add பண்ணா நமக்கு as ன்னு படிக்குது. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இவ்வளவு நாளா? as அப்படின்னு மனப்பாடம் பண்றோம். So நம்ம என்ன பண்றோம் இப்போ? Sounds வச்சு blend பண்ணி we are reading. You got it? Why we are doing this? Why we are doing the blending and why we are learning sounds? So just imagine you learn all the 26 sounds and then we have more sounds, double sounds எல்லாமே இருக்கு. எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். அந்த sounds and certain phonics rules இருக்கு. அது எல்லாம் நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னா ஈஸியா உங்களால படிக்க முடியும். Got it? So don't miss any sound, any and action. Okay, actions நம்ம ஏன் கத்துக்கிறோம்னா இப்ப நான் உங்களுக்கு வந்து இது என்ன வார்த்தை பத்தி நான் பேசுறேன் உங்ககிட்ட அப்படின்னு நம்ம கேமோட விளையாடலாம். இப்போ இங்க பாருங்க, இது எதை பத்தி பேசுறேன்? எந்த லெட்டர் சவுண்ட் பத்தி பேசுறேன்? இது கரெக்டா? இது எதை பத்தி பேசுறேன்? இப்படி இது இப்படா கரெக்ட். அப்போ உங்களுக்கு நீங்க லாஸ்ட்ல குவிஸ் மாதிரி கேட்போம். இப்ப நான் எதை பத்தி எந்த வார்த்தை பத்தி பேசுனேன்? கரெக்ட். ஆஸ் பத்தி தான் நான் பேசினேன் இப்போ. சோ ஆக்ஷன் மூலியமா உங்களை நான் கேட்டாலும் உங்களுக்கு சவுண்ட் தெரியும். சவுண்ட் சொன்னா ஆக்ஷன் பண்ண தெரியணும்.
Okay, so like that we will keep progressing. 2-letter word, 3-letter word, 4-letter word. Appadi panni, we'll go to the higher level. This is the basic level. Got it? So shall I go to the next sound? 2 sounds are clear now. Yes. The first one is. The second one is ah, 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 ah. Okay? Eppadi mouth மேல open ஆகுது. Okay? Ah, as. What does it become? As. Shall I go to the third sound? Yes. I shall go to the third sound. All right? Okay, ready. Let's go to the third. Now we are going to the third sound. This is T, correct? This letter's name is T, right? But the sound is T, T, T. Verumne T solla venda. T, 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 T. Action is or a tennis bat kaila vechittu. You have to do like this. You just sway a tennis bat. T, 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 T. Okay, just T, T, T. Okay, T oda sound another. Okay, right? This also is a consonant, correct? Okay. Ch, tennis. Ch, tennis. Ch, tiger. Ch, tiger. Right? Tiger. Ch, toad. Ch, toad. Toad. Frog, it's different. Toad is different. Okay? Frog and toads are different. Ch, tamarind. Tamarind. புளி நம்ம சாப்பிடுறோம் இல்லையா புளி புளிய இங்கிலீஷ்ல tamarind சொல்லுவோம் tamarind. Okay? Tamarind. Tamarind. Okay? Tortoise. How do you pronounce this? Tortoise. Tortoise சொல்லக்கூடாது. Tortoise. How do you pronounce this? Tortoise. Tortoise. All right? Yes. Any doubts so far? Any doubts? So how many sounds we have finished now? We have finished. Correct? The next one is ah, 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 ah. Then we have t, 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 t. Actions on calm children. First one is doing a okay, airle ஒரு S மாதிரி எழுதணும் நீங்க ஓகேங்களா ஸ்னேக் மாதிரி கை வச்சுக்கோங்க தெரியுதா போர்டு got it? 3 actions we learned. Now what we can make? Now we know what is what is it? If you blend together, what will happen? How do we blend together? What was sat வருதா கூட்டி படிக்கும் போது ஈஸி ஆயிடுச்சா இப்போ இத நம்ம SAT SAT ன்னு படிக்காமே எப்படி படிக்கிறோம் முதல்ல ஓட கூட்டுறோம் அப்ப என்ன ஆகுது sat clear sat இதை இப்படி கூட படிக்கலாம் இப்போ at இருக்கு ஆல்ரெடி உங்களுக்கு இது at ன்னு தெரியும் போட்டா at sat அப்படி all right clear so we learned 3 sounds now at 3 sounds we have learned now we are going to go to the next sound you can now even do this one a plus t at so this one even and
ப்ரீ ஸ்கூல் பிளே ஸ்கூல் குழந்தை கூட உங்களுக்கு ஈஸியா 3 லெட்டர் வேர்ட் 4 லெட்டர் வேர்ட் நீங்க இப்போதுல இருந்தே அவங்களுக்கு சொல்லி தர ஆரம்பிக்கலாம். ஈஸியா குழந்தைங்க ஸ்கூல் போறதுக்கு முன்னாடியே படிக்க ஆரம்பிச்சிருவாங்க பிளெண்ட் பண்ணி. உங்களோட டியூட்டி ஒண்ணுமே இல்ல, ஒரு சவுண்ட் சொல்லி கொடுத்தா போறோம், ஆல்பபெட் அந்த லெட்டர் ரெகக்னேஷன் கொடுத்தா போறோம். ஓகேங்களா? சோ as at sat at clear? All right, so let's go to the next now. Okay, 3 sounds clear. I would like it to be interactive. Please type in the chat box that you understood. Just give me a thumbs up. Can I go to the third sounds? If so, say yes. Chat boxல conversation பண்ணுங்க, அப்போ இன்னும் ஈஸியா இருக்கும். எனக்கு உங்களுக்கு புரிஞ்சுதா இல்ல ஏதாவது டவுட் இருந்தா ஃபர்ஸ்ட் சவுண்ட்ல டவுட் இருக்கா, செகண்ட் சவுண்ட்ல டவுட் இருக்கான்னு கேளுங்க. All right, I'm going to the fourth sound. Okay, right? Can I go to the fourth sound? Yeah, right. So we are going to go for the fourth sound, which is again a vowel. Okay, தெரியுதா போர்டு? எஸ். சொல்லக்கூடாது. இதோட ஆக்ஷன் வந்து 2 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கோங்க, நோஸ பிஞ்ச் பண்ணுவது அப்படி பண்ணணும். ஓகே, எஸ். ஆல் ரைட், the a action is just say இப்ப என்னோட மவுத் எப்படி போகுது? ரொம்ப வைடா போல, வெறும்னே போர்டு தெரியுதா? Okay, so now I'm going to make, see here now you people make sound and blend and read. எல்லாருமே சத்தமா உங்களோட ஸ்கூல்ல இருக்கீங்களா, சென்டர்ல இருக்கீங்களா, நீங்க இப்போ எல்லாருமே சத்தமா சொல்லணும். சரியா? நீங்க தான் இதை கூட்டி படிக்கணும். ஆனா don't read it and the whole language approach. Whole language approachனா at ன்னு படிக்க கூடாது. ஓகே, சவுண்ட் போட்டு தான் படிக்கணும். டீல்? குட். யூ மேக் அ டீல். சவுண்ட் போட்டு தான் படிப்பீங்க. whole language approach மாதிரி at அப்படி எல்லாம் படிக்க கூடாது. ஓகேயா? ரைட். சோ லெட்டர் காமிக்கட்டுமா? ரைட், let me go. What is this? Correct? What is this? அப்புறமா அப்போ what does it become? Sit. Correct. Very good. இது SIT sit ன்னு வாசிக்காதீங்க ப்ளீஸ். ஸ்டார்டிங் உங்களுக்கு இது சிட்ன்றது தெரியும், அது எனக்கும் தெரியும். பட் நீங்க SIT sit ன்னு வாசிக்காதீங்க, அப்புறம் பெரிய வேர்ட்ஸ் வரும்போது உங்களால பண்ண முடியாது. சோ இப்போல இருந்தே சவுண்ட்ஸ் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, sit. உங்களுக்கு வேணா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கோங்க, இப்படி கூட பண்ணுங்க. Okay, like that you blend it. Okay, so again I'll write and show you on the board. Before going for that, we will see what is the alphabet, igloo. Igloo. Okay, igloo. India. Injection. Injection. Insect. Insect. Okay, got it? So igloo, India, injection, insect. Got it? Yes. Okay, so let's see the board and once more we'll practice. Right. What is this now? It. What do I do? It. இங்க எவ்வளவு சவுண்ட்ஸ் இருக்கு இந்த இதுல? 2 sounds இருக்கு. 2 soundsனால நான் 2 dots போடுறேங்க. It. It. இதுல எவ்வளவு சவுண்ட்ஸ் இருக்கு?
it, sit, it, sit. Okay? At, at. How many sounds? 2 sounds. At. S, at, s, at, sat. Got it? Yes? Clear? Ah, ah. Okay? Got it now? Shall I go to the next? Right? So how many? We've learned now 5 words. ஓகேங்களா சிங்கிளா இருக்கும் போது அதுக்கு பேர் லெட்டர் அது லெட்டர்ஸ் பிளெண்ட் பண்ணி வரும்போது அது வந்து ஒரு வார்த்தை ஆயிடுது so that's a word this is a letter இப்போ இது வந்து சவுண்ட் சொல்லும் போது இப்படி நீங்க டினோட் பண்ணிக்கலாம் இப்படி எழுதுனீங்கன்னா அதுக்கு அர்த்தம் எஸ் ஓட சவுண்ட நான் சொல்றேன் ஓகேங்களா எஸ் சவுண்ட் இது இது எஸ் 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 clear done shall I go to the next இது ஏதாவது டவுட் இருக்கா so we have learned totally how many sounds we have learned sound a sound t sound and e sound 4 sounds கத்துக்கிட்டு இருக்கோம் கரெக்ட்டா right shall I go to the 5th yes okay let's do it so far any doubt no doubts yes no doubt okay let me go to the 5th sound we are going to do the 5th sound right yes the 5th one is p p is the name of this letter the sound of this is p p p ஒரு candle blow பண்ற மாதிரி நீங்க பண்ணலாம் ஓகே இது ஒரு கேண்டிலா நினைச்சுக்கோங்க அத ப்ளோ பண்ணும்போது எப்படி சொல்லக்கூடாது வெறும்னே ஓகே காட் இட் சோ ஒரு கேண்டில் வச்சுக்கோங்க அப்படி ரைட் so now we are going for the thing parrot parrot correct parrot p, 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 pen p, pen p, pen p, pan p, pan p, pan p, pan right pan pen okay parrot all right yes okay now that we know this also now let's see how we are going to do that one yes now what we are going to do we learned one more sound right we learned the sound we learned the a sound t e p okay we learned 5 sounds now what you can make words I'll give you 1 minute time can you make words with this can you add with this and this what word will come can you type in the chat box when I blend this with this and this what will it come what does it make what word does it make if I blend this with this and this what sound type in the chat box la type பண்ணுங்க all right so what will it come yes very good it pit very good pit p it acha p p it t pit very good that's how you blend it okay 3 sounds நம்ம சேர்த்து படிக்கிறது தான் பேரு blending all right p it pit இப்போ இந்த p இதுல ஆட் பண்ண போறேன் p at pat p a
pat. Pit, pat. Pitter patter raindrops. So, pit, pat. Okay? Right. Next, you can even write pass. As. ரெண்டு வாட்டி எஸ் எழுதினாலும் ஒரே வாட்டி தான் எஸ்ன்னு படிக்கணும். That's why நிறைய பேர் பாஸ்ன்னு வாங்க. அது பா ஆ கிடையாது. ஆ pass. As pass. As pass. Okay, pass. You can even write as. இங்க பாருங்க. As. The sound also we learned, right? So in the 5 words வச்சுட்டு 5 letters வச்சுட்டு நம்மளால என்னென்ன பண்ண முடிஞ்சது? Pit, pat, past, pass. Okay? Yes, did you understand how this works? இது எப்படி work பண்ணுதுன்னு புரிஞ்சுதா உங்களுக்கு எல்லாருக்குமே? How important it is to learn the sounds and blend the sounds to get the word. Clear? Shall I move to the next? Yes? All right. Okay. Okay, so again I will repeat the action. Okay. Hands இப்படி வெச்சுக்கோங்க. கேமரால தெரியுதா? ch 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 eh 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 p p p p p p. Okay, done. P p p. Right, now we are going to go to the 6th sound. Right, let me go to the 6th sound. 6th one is n என்றது அதோட பெயர் and ந சொல்லக்கூடாது. வெறுமனே உங்க நாக்க மேல டச் பண்ணி ஆக்ஷன் வந்து சின்ன குழந்தைங்க கை விரிச்சு ஃபுல் வீட சுத்திட்டு ஓடுற மாதிரி பண்ணணும். All right, yes. Okay, so you do the action. All right. ந சொல்லக்கூடாது. எப்போ இது ந ஆகும்? எப்போ ந ஆகும்? எப்போ அ ஓட சேரும் போது தான் இதுதான் ந. ந அ ந ந அ ந ஆ ஆ ஆ ந ந இதுதான் ந ஆயிடும். சோ இத வெறுமனே சிங்கிளா பார்க்கும்போது இந்த லெட்டரை என்ற சவுண்ட் தான் நம்ம சொல்லணும். ஓகேயா? கிளியர்? So let's see the words for words. Okay, nose, nose, nest, nest, net, 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 net. Okay, right? Got it? Yes. So again, now let's go to the board and then we know more about now words. So total sounds we have learned is 6 sounds we have learned. Yes. What are the 6 sounds we have learned? இப்ப நீங்களே ஃபார்ம் பண்ணுங்க பார்க்கலாம். A, ch, e, p, n. In the 6 sounds we have learned, right? We have learned these 6 sounds, correct? Now, how many words we have learned? Now, we've learned 6 sounds, but how many words? We have learned 2 vowel sounds, okay? These all are the vowel sounds. V podren. I'll mark it with red. These are the vowel, correct? Yunga rendu perum vowel, okay? And then we are having the consonant. These all are, we learned consonant, 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 right? All right, okay. So now what are the words we learned? We learned as, okay? We learned at, we learned sat,
we learned pat. Correct? Then we learned, now we can learn an, then t, an, tan, then p, an, pan. Correct? P, ant. We can write a 4-letter word. See this? P, ant, pant. We can write ant. இத தயவு செய்து ANT and PANT pant வாசிக்காதீங்க ப்ளீஸ். சவுண்ட் போட்டு படிங்க. அப்போதான் பிறகு ஃபுல் பெரிய வேர்டு வரும்போது கூட்டி படிக்க முடியும். ப்ளீஸ் பிராக்டிஸ் வித் சவுண்ட்ஸ். இல்லாட்டி பிரயோஜனம் இருக்காது நம்மளுக்கு. ஓகேங்களா? ஓகே. எஸ். So at, sat, sat, pat, pat, an, t, an, tan, pan, pan, ant, pant. இங்க ஒரு S போட்டா pants. So ஒரு 5-letter word நம்மளால ஃபார்ம் பண்ணி கூட்டி படிக்க முடியும். pants, 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 and. Okay? Then app, sap, pap, chap, nap. nap என்று என்ன? ஒரு குட்டி தூக்கம் போட்டோம்னா அது பேர் nap. ஓகே? ஸ்மால் குட்டி தூக்கம் போட்டா அதுக்கு பேர் nap. ஓகே. now 4-letter word நம்மளால ஒண்ணு பண்ண முடியும் இங்க. span, span, span. லைஃப் ஸ்பேன், எவ்வளவு லைஃப் ஸ்பேன் இருக்கு அப்படின்னு. லைஃப் ஸ்பேன்னா எவ்வளவு நாள் வாழ முடியும், அந்த ஸ்பேன். ஸ்பேன் அது அந்த வார்த்தை ஸ்பேன். ரைட்? ஸ்பாட், spit, spit, eater, eater, spit, spit. spitனா துப்புறது, ஸ்பாட்னா துப்பினான். ஓகே? spat, spit, spat. Clear? See how many words we have written now. Just 6 sounds கத்துக்கிட்டு நம்மளால எவ்வளவு வார்த்தை எழுத முடிஞ்சது இன்னைக்கு பாருங்க. எவ்வளவு வேர்ட்ஸ் எழுத முடிஞ்சது. ஓகே? இன்னமும் இருக்கு, எழுதிக்கோங்க. நான் போர்ட் ரப் பண்றேன் so that வேற வேர்ட்ஸ் நான் எழுதி விடுறேன். ஓகேயா? கிளியர்? எஸ். வெரி குட். மன்னார் சென்டர் எஸ் எஸ் சொல்றீங்க. வெரி குட். ஓகே, சம் ரெஸ்பான்ஸ் ஐ காட். தேங்க்யூ மன்னார் சென்டர். நோ என்று கூறி இருக்கீங்க. என்ன டவுட் இருக்குன்னா சொல்லுங்கள். நோ என்று for what have you told no? Right. Okay. Shall I rub the board? Can I rub the board now? Yes. Okay, நான் இந்த பகுதி ரப் பண்றேன் so that உங்களுக்கு இங்க எழுதி காமிக்கிறேன் அடுத்த வேர்ட்ஸ். இப்ப நம்ம is, sis, is, sis, sister என்ற போது ஷார்ட்டா sis ன்னு சொல்றோம் இல்லையா? so sis. ஓகே? அப்புறம் it, sit, pit. ஓகே? in, sin, tin, pin, in, sin, in, in, pin. Okay? int, int. பாருங்க 4-letter word tint. t, in, chin, இந்த மாதிரி கிராஜுவலா பிளெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? மொத்தமா சவுண்ட் வாசிச்சுட்டு அப்படி பண்ணக்கூடாது. ஒரு சவுண்டும் கூட்டிட்டே கிராஜுவல் பிளெண்டிங், அதுக்கு பேர் தான் ஸ்கூப்பிங்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க அப்படி இருக்கக்கூடாது.
A, pet, pet, p, a, pet, pet. Okay, அப்படி scoop பண்ணி blend பண்ணணும். ஓகேயா? எஸ், வெரி குட். அடுத்தது இப்ப நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா நடுவுல ஒரு 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 வேர்ட் சேஞ்ச் பண்றோம் பாருங்க நம்ம. இப்ப இந்த ஆ எடுத்துட்டு இங்க ஈ போட்டோம்னா சாப்புக்கு பதிலா சிப் ஆயிடுச்சு, பேப்புக்கு பதிலா பிப் ஆயிடுச்சு, டேப்புக்கு பதிலா டிப் ஆயிடுச்சு, நேப்புக்கு பதிலா நிப் ஆயிடும். ஓகேயா? சோ இது என்ன பேட்டர்ன்ல இருக்குன்னா சிவிசி பேட்டர்ன்ல இருக்கு. என்ன பேட்டர்ன்ல இருக்கு? சிவிசி. இங்க பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் ரைட் அண்ட் ஷோ யூ ஹியர். இது எழுதிட்டீங்களா? இங்க எழுதி காமிக்கிறேன். இப்ப இந்த வார்த்தை சின்னு எடுத்துக்கிறேன். இது என்ன பேட்டர்ன்? இது ஒரு கான்சனன்ட். எஸ்ன்றது என்னது? ஒரு கான்சனன்ட். ஐன்றது என்னது? ஒரு வால். என்னன்றது என்னது? ஒரு கான்சனன்ட். அப்ப என்ன பேட்டர்ன்ல இருக்கு? சிவிசி பேட்டர்ன்ல இருக்கு. என்ன பேட்டர்ன்ல இருக்கு? சிவிசி, அதாவது ஒரு கான்சனன்ட், ஒரு வால், ஒரு கான்சனன்ட். சிவிசி பேட்டர்ன்ல இருக்கு. சோ நீங்க என்ன பண்ணணும்னா வீட்ல போய் இந்த சிவிசி பேட்டர்ன் வேர்ட்ஸ் நான் என்னெல்லாம் சொல்லி கொடுத்தேன் இன்னைக்கு, யூ ஆல் ஹாவ் டு சவுண்ட் சொல்லி எழுதணும். உங்களுக்கு யாரும் வந்து அந்த ஸ்பெல்லிங்கை நீங்க மெமரைஸ் பண்ண வேண்டாம். இந்த 6 சவுண்ட் நீங்க படிச்சுட்டாலே நீங்க உங்களுக்கு யாராவது இதுல டிக்டேஷன் வேர்டு கொடுத்தா உங்களால அதை எழுத முடியும். முடியும் இல்லையா? ஈஸியா எழுத முடியும் இல்லையா? எஸ் எஸ்ன்னு சொல்றீங்க நிறைய பேர். ஓகே, வெரி குட். ஓகே, கான்செப்ட் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, சோ இப்போ நம்ம வந்து இன்னைக்கு இந்த சவுண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம வந்து we will see கொஞ்சம் சென்டென்ஸ் பார்க்கலாம். இந்த சவுண்ட்ஸை வச்சுட்டு நம்ம என்ன சென்டென்ஸ் பண்ணலாம் இந்த வேர்ட்ஸை வச்சுட்டு. இப்போ நம்ம என்ன ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? லெட்டர்ஸ் பார்த்தோம், அதோட சவுண்ட்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறமா அதையெல்லாம் பிளெண்ட் பண்ணி வேர்டா மாத்தி படிச்சோம். இப்போ அதுக்கு எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். Done? Can I go for the sentence? Any doubts in this? Doubtனா டீன் டைப் பண்ணுங்க. டவுட்னா டீன் டைப் பண்ணுங்க. டி டி. டவுட் இல்லைன்னா எதுவுமே டைப் பண்ண வேண்டாம். நோ ப்ராப்ளம். யாருக்குமே டவுட் இல்ல. குட். ஆல் ரைட், குட். சோ இது ரிப்பீட் பண்ணணுமா? இந்த சவுண்ட்ஸ் இல்லாட்டி ஆக்ஷன் ரிப்பீட் பண்ணோம்னா ஆர்ன்னு போடுங்க. ரிப்பீட் பண்ணணும்னா ஆர்ன்னு போடுங்க. அப்படி இல்லைன்னா நான் ப்ரொசீட் பண்றேன். உங்களுக்கு ரிப்பீட் பண்ணணும், இந்த சவுண்ட்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்கு, இல்ல ஆக்ஷன்ல டவுட் இருக்குன்னா சொல்லுங்க, நான் வந்து ரிப்பீட் பண்றேன். சரி, ஒரு சின்ன ஒரு கேம் மாதிரி விளையாடுவோமா? இப்ப நான் ஆக்ஷன் பண்ணுவேன், நீங்க நான் எந்த வேர்டு பத்தி பேசுறேன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேயா? பண்ணலாமா? கேம் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு வேர்டு. இட்ஸ் a 3 letter வேர்டு. ஓகேயா? எதை பத்தி பேசுறேன்? டைப் பண்ணுங்க சாட் பாக்ஸ்ல பாக்கலாம். எந்த வேர்டு பத்தி பேசுனேன்? திருப்பி ரிப்பீட் பண்ற பாருங்க. ட்ரை பண்ணுங்க. வெரி குட். மன்னார் சென்டர் சிப் என்று சொல்லியிருக்கார். வெரி குட், எக்ஸலன்ட். சோ பாருங்க, ஒரு ஆக்ஷன் வச்சு நம்மளால ஒரு வேர்ட ஒருத்தருக்கு சொல்ல முடிஞ்சது. சிப். ரைட். சோ இது எப்படி பண்ணுவோம்? ஏ சி ப சிப். பெர்ஃபெக்ட். வெரி குட், வெரி குட். ஆல்ரைட். சோ இது மாதிரி நீங்க கேம்ஸும் விளையாடலாம். இன்னொன்னு காமிக்கிறேன், மத்தவங்க சொல்றாங்களான்னு பாப்பேன். என்ன வேர்டு பத்தி பேசுறேன்? டைப் பண்ணுங்க சாட் பாக்ஸ்ல. வெரி குட். டேப் என்று சொல்லியிருக்கார். வெரி குட் மன்னார். வெரி குட். டேப். ஆப். டேப். ஆப். Tap. Very good. Excellent. So this is how. Now let's go to the sentence. Okay. Then we will move on to the next. So sentence போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, phonicsல
சில வேர்ட்ஸ் வந்து நம்ம சவுண்ட் போட்டு படிக்க முடியாது. அது எக்ஸெப்ஷன்ஸ் எல்லாத்துலயும் இருக்கும் இல்லையா? நம்ம ஃபேமிலிலே பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஒரு முடிவு எடுப்போம். யாராவது ஒருத்தர் ஒரு மாதிரி வித்தியாசமா முடிவு எடுப்பாங்க. அந்த மாதிரி எல்லா லைஃப்ல, ஃபேமிலில, எல்லாருமே ஆபீஸ்ல, எவ்ரி ஒன் தேர் இஸ் எக்ஸெப்ஷன். ஸோ ஃபானிக்ஸ்லயும் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. வேர் சில வார்த்தைகள் வந்து யூ கான் சவுண்ட் போட்டு படிக்க முடியாது. சோ அதுவும் ஹேண்ட் இன் ஹேண்ட், சைட் பை சைட் சொல்லி தருவேன் உங்களுக்கு. அதை மனப்பாடம் பண்ணணும். ஓகே, பட் அது ரொம்ப காமனா நம்ம டே டு டே யூஸ் பண்ற வேர்ட்ஸா தான் இருக்கும். சோ நீங்க பாருங்க. இப்போ அது எவ்ரி டே ஒரு 5 ட்ரிக்கி வேர்ட்ஸ்ன்னு அதுக்கு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ட்ரிக்கி வேர்ட்ஸ். சோ ட்ரிக்கி வேர்ட்ஸ் என்னன்னு பார்ப்போம். போர்டு தெரியுது இல்லையா? ஓகே, so we will see today 5 tricky words. All right, 5 tricky words we will see. The first one is the. T-H-E, the. T-H-E, the. இதை வந்து நம்ம கூட்டி படிச்சா வராது. அது நான் அப்புறமா நீங்க ஹெச்ஓ ஈயோட சவுண்ட் தெரிஞ்சுப்பீங்க இல்லையா? அப்போ நீங்க கூட்டி படிச்சு பாருங்க, வராது. இப்ப நான் சொன்னா உங்களுக்கு விளங்காது. அதனால நீங்க இப்ப தெரிஞ்சுக்கோங்க. த என்றது ஒரு ட்ரிக்கி வேர்ட். சைட் வேர்டும் சொல்லலாம், ட்ரிக்கி வேர்டும் சொல்லலாம். ஓகே, TH. ஏன்னா நம்மள ட்ரிக் பண்ணுது. நம்ம சவுண்ட் போட்டு படிச்சா அது நம்மளுக்கு பண்ண முடியாது. அதனால நம்ம அதை ட்ரிக்கி வேர்டுன்னு கூப்பிடலாம். த. ஓகே, அதே மாதிரி தேர். ஓகே, அப்புறமா தேர்ட் ஒன் ஹியர். ஃபோர்த் ஒன் தேர். இந்த தேருக்கும் இந்த தேருக்கும் வித்தியாசம் தெரியுமா? நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. எப்போ எதை போடுறதுன்னு தெரியாது. ஓகே, அதையும் நான் இன்னைக்கு சொல்லிடுறேன் உங்களுக்கு. அடுத்தது ஃபிஃப்த் ஒன் வந்து ஐ. இப்ப நம்ம இவ்வளவு நேரம் என்ன படிச்சோம்? இந்த 6 சவுண்ட்ஸ் படிச்சோமா? அப்போ இது நம்ம என்னோட சவுண்ட் என்னன்னு படிச்சோம்? ஏ ஏ ஏ அதானே படிச்சோம். பட் இங்க வந்து சிங்கிளா வரும்போது ஐன்னு சொல்லுது. ஐ. ஓகே, இட்ஸ் நாட் சேயிங் ஏ ஏ ஏ அப்படி சொல்லல. சோ இது வந்து அப்புறமா ரூல்ஸ்ல சிலபல்ஸ் அதெல்லாம் சொல்லி தரும் போது நான் உங்களுக்கு இன்னும் விளக்கம் கொடுப்பேன். பட் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு இந்த 5 சைட் வேர்ட்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். ஓகேயா? கிளியர்? இது புரிஞ்சுதா? இப்போ இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நீங்க இது தேர் அப்படின்னா இந்த தேர், இது தேர், ரெண்டுமே தேர் தேர் அப்படிதான் வரும். இந்த தேர்னா அங்க இங்க. ஹியர், ஹியர் இருக்குல்ல, இங்கே. ஹியர், அங்க, தேர். அது ஒரு ஆரோ மார்க் மாதிரி, இந்த ஆர் வந்து ஒரு ஆரோ மார்க் மாதிரி போட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே இந்த தேர்னா ஆரோ மார்க், அங்கே இங்கே அப்படின்னு சொல்ற தேர்னா இது. இந்த தேர் வந்து இங்க ஒரு ஆளை வரைஞ்சுக்கோங்க. அதை வச்சு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். தேட் இது அவங்களோட பென்னு. இட் இஸ் தேர் பென். இது அவங்களோட வீடு, இது அவங்களோட கண்ணாடி. அப்படி when you want to say it is there, it is a possessive pronoun. அவங்களோடது அப்படின்னு சொல்லும் போதுதான் நீங்க இந்த தேரை யூஸ் பண்ணணும். ஓகேயா? ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் ஒரு சிம்பிள் டிப் கொடுத்துருக்கேன். இந்த ஐய ஒரு ஆளு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு தெரியும் இந்த தேர் வந்து நம்ம அவங்களது அப்படின்னு யூஸ் பண்ணும் போது யூஸ் பண்ணணும். இந்த தேர் வந்து அங்கே இங்கே அப்படி சொல்லும் போது அங்கே தேர். தூரமா இருக்கிற பொருளை தான் அங்கேன்னுவீங்க. இப்ப எனக்கு எட்டுற மாதிரி பொருள் இருக்குன்னா ஹியர், இங்கேன்னு சொல்லுவோம். கரெக்டா? ஓகே, so when I can reach that thing here. இப்ப எனக்கு பக்கத்துல இந்த போர்டு இருக்கு, இந்த பென் இருக்கு. அப்போ here is the board. இதே போர்டு கொஞ்சம் தள்ளி இருந்தா there is the board. அங்கே இருக்கு அந்த போர்டு அப்படி சொல்லுவோம். கரெக்டா? ஓகே, சோ இது தெரிஞ்சுக்கோங்க. சோ நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் படிச்சிருக்கோம்? The, here, I mean 1 2 3 4 and 5, right? and 6 here என்ன படிச்சுக்கோங்க. Okay, right? Shall I go to the next? I mean, here already போட்டிருக்காங்க. All right, so 5 side words, right? Okay, now shall I go to the sentence? Yes, shall we go to the sentence? இப்ப நான் டிக்டேட் பண்றேன், நீங்க எழுதணும் சென்டென்ஸ்.
chat boxல கூட எழுதலாம். பசங்களா இருந்தா நீங்க bookல கூட எழுதலாம். Okay, right? Okay, so first one நீங்க எழுதுங்க. There is an ant. An ant. There, யாருமே உங்களுக்கு ஸ்பெல்லிங் தெரியும்னு ISS ANN அப்படி எழுதாதீங்க ப்ளீஸ். நான் சொல்ற மாதிரி கூட்டி கூட்டி இஸ் வருதா, அப்ப சத்தம் கேளுங்க. என்ன சத்தம் கேக்குது? இஸ்ல இக் கேக்குது, கேக்குது. அப்போ இஸ் அப்படி எழுதுங்க. ஓகே, there is an ant. உங்களுக்கு an ஸ்பெல்லிங் தெரியும்னு ANN அப்படி எழுதாதீங்க. இப்போல இருந்தே காதை கொடுத்து சவுண்ட் என்னென்ன சவுண்ட்ஸ் கேக்குது உங்களுக்கு, ஆன்ல என்ன கேக்குது, ஆண்ட்ல என்ன கேக்குது அப்படின்னு காதை கொடுத்து சவுண்ட் கேளுங்க. ஆன், ஆன், ஆண்ட், ஆண்ட், 3 சத்தம் கேக்குது. ஆண்ட்ல 3 சத்தம் கேக்குது, ஆன்ல 2 சத்தம் கேக்குது, இஸ்ல 2 சத்தம் கேக்குது. இக்ஸ், இக்ஸ், இஸ். ஆல்ரைட், புரியுதா? சோ நான் டிக்டேட் பண்ணாலும் உங்களுக்கு சவுண்ட்ஸ் என்னென்ன கேக்குதுன்னு நீங்க பார்க்கணும். அண்ட் நான் வந்து போர்டுல எழுதினாலும் நீங்க கூட்டி படிக்கணும். ஓகே, நவ் லெட்ஸ் கோ. நான் பாருங்க, நான் இப்ப டிக்டேட் பண்ணதை நான் எழுதுறேன். சைட் வேர்டு எழுதும் போது அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இது வந்து 2 சவுண்ட் இருக்கு, இட்ஸ், அதனால நான் டாட்ஸ் போட்டுக்கிட்டேன். இஸ், and, 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 full stop. Okay, there. எப்பவுமே ஸ்டார்டிங் சென்டென்ஸ் ஆரம்பிக்கும் போது கேபிட்டல் ஆரம்பிக்கணும், முடியும் போது ஒரு full stop போடணும். Don't forget that. Basic punctuation you should know. When you start, you should start with the capital letter. When you end, you should put a full stop. Children mostly don't do that in English and they lose their marks. All right? Yes. So there is an ant. So there is an ant. Ant. There is an ant. இப்ப நம்ம ஏன் இங்க ant போட்டோம், ஏன் a போடல? A ant. ஏன் இங்க a ant போடல? இது தப்பு இல்லையா? இதுதான் கரெக்ட் இல்லையா? ஏன்? why? இப்ப நீங்க நிறைய பேர் எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வருது இல்லையா, இது வந்து வால் மேம், அதனாலதான் இங்க ஆன் போடுறோம். நோ, வால் சவுண்ட் ரொம்ப முக்கியமா பாருங்க. வால் சவுண்ட் இருக்கணும், அப்பதான் ஆன் போடணும். வால் சும்மா எடுத்த உடனே ஏ போட்டீங்கன்னா போடக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இப்போ இங்க இது வந்து வால் தானே, இங்க என்ன போடுவோம்? ஆனா ஏயா? எது போடுவோம்? இங்க ஈ பார்த்த உடனே நிறைய பேர் இங்க ஆன் போட்டுருவாங்க, அது தப்பு. ஏன்னா இந்த ஈ வந்து இங்க வந்து அதோட பேரதான் சொல்லுது, யூரோப்பியன், ஈரோப்பியன். ஈ வந்து அதோட சவுண்ட் நான் நாளைக்கு சொல்லி தருவேன் உங்களுக்கு. அதனாலதான் இங்க வந்து அத வந்து இங்க ஆன் போட்டிருக்கோம். ஆன் போடக்கூடாது, தான் போடணும். யூரோப்பியன். சோ உங்களுக்கு ஃபானிக்ஸ்ன்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க. ஏன்னா ஒரு ஆர்டிகல்ஸ்ல கூட அதோட வாவ் சவுண்ட் இருந்தாதான் நீங்க ஆன் போடணும். வாலோட சவுண்ட் இல்லைன்னா ஆன் போடக்கூடாது. அதனாலதான் யூரோப்பியன் போடும் போது நம்ம அங்க ஆன் போடுறது இல்ல, யூரோப்பியன் போடுறோம். இத பத்தி நம்ம இன்னும் டீட்டெயிலா நாளைக்கு நான் ஈயோட சவுண்ட் சொல்லி கொடுக்கும் போது உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். ஓகேங்களா? ஜஸ்ட் கிவிங் யூ an எக்ஸாம்பிள். ஓகே, ரைட். ஏன்னா இங்க நம்ம ஆண்ட்னு படிச்சோம். சோ இப்ப இத கூட்டி வாசிச்சு காமிச்சுங்க. இத வாசிங்க. சோ இது சைட் வேர்ட்னால அண்டர்லைன் பண்ணிருக்கேன். There is a pan. There is a pan. Here is a apple. Tap. ஓகே, சோ பசங்களுக்கு நீங்க சொல்லி கொடுக்கறதா இருந்தா இங்க ஒரு எறும்பு வரைஞ்சிருங்க.
ஓகேங்களா? இங்க ஒரு எறும்பு மாதிரி வரைஞ்சிட்டீங்கன்னா அவங்க வந்து தேர், ஏன்னா அங்க இருக்க அதனால அங்க வரையணும். இங்க இருக்கிறதுனா இப்ப இங்க டேப் இருக்குன்னா இந்த இடத்துல டேப் மாதிரி வரையணும். ஹியர் இங்க இருக்கு, அப்போ இங்க இருக்குனால ஹியர் இஸ் அ டேப். டயக்ராம் இங்க இருந்தா ஹியர் எழுதுவாங்க, டயக்ராம் அங்க இருந்தா தேர்னு எழுதுவாங்க. pan, there is a pan. Okay, clear? Understood how to do this? Okay, you can even write there is a pit. So ஒரு ஜஸ்ட் ஒரு 6 sounds கத்துட்டு உங்களால ஒரு 4 or 5 சென்டென்ஸ் எழுத முடியும். அப்புறமா உங்களால இத்தனை வேர்ட்ஸ், நான் இன்னைக்கு எவ்வளவு வேர்ட்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்க பாருங்க, கவுண்ட் பண்ணி பாருங்க. ஒரு 10 to 15 வேர்ட்ஸ் இருக்கும். கரெக்டா? So just 6. Just imagine when we are going to finish everything, how many words you are going to easily blend and learn. All right. Yes. Fifth one. Here is a tin. tin இங்க வரைஞ்சிடுங்க. ஓகேங்களா? ஒரு டின் வரைஞ்சுக்கோங்க. அங்க பிட்னா சும்மா ஒரு குழி. பிட்னா என்ன? ஒரு குழி. ஓகே, குழி, பிட். ஓகே, all right. Any doubts so far? No doubts? டவுட்னா டீன் டைப் பண்ணுங்க. இன்னைக்கு வெறும் 6 sounds பாக்குறோம். நான் ஸ்டார்டிங்ல 6 and I mean 9 sounds பாப்போம்னு சொன்னேன், பட் டைம் நம்மளுக்கு சரியா இருக்கு. So we will not go for the other sounds. We will learn it next class, which is tomorrow, I guess. Okay, in this, do you have any doubts? Please let me know. Doubt na டீன்னு பண்ணுங்க, நான் ஆன்சர் பண்றேன் உங்களுக்கு. நீங்க அன்மியூட் பண்ணி பேசணும்னு நினைச்சாலும் பேசலாம். Yes? No doubts? Okay, no problem. So we'll do some activity now. Okay? Right? We'll write more words on this. Clear? Shall I rub the board? Yes? Shall I rub the board? All right. So, now we learned today 2 words, right? So, நீங்க இனிமேல் கவனிக்க வேண்டியது, இப்ப சவுண்ட் எழுதும் போது you should write it like this. நான் சொன்னேன் இல்லையா, போர்டு தெரியுதா? Or I'll write it in this board and show you. Two vowels நம்ம கத்துக்கிட்டோம் இல்லையா? சவுண்ட்னு எழுதும் போது இப்படி எழுதிக்கோங்க. ஆல்ரைட். அண்ட் இப்போ இதோட பேர் சொல்லும் போது அதுக்கு பேர் லாங் சவுண்ட். இதோட இப்படி டினோட் பண்ணும். மேல ஒரு லைன் மாதிரி போட்டிருந்தா அதுக்கு அர்த்தம் நான் இதோட பேர் சொல்றேன், அதாவது லாங் சவுண்ட். லாங் சவுண்ட் என்னது? இது ஏ. அதோட பேர் என்னது? ஏ. சோ இத லாங் சவுண்டும் சொல்லலாம், நேம்னும் சொல்லலாம். இப்படி எழுதி இருந்தா மேல ஒரு லைன் போட்டிருந்தா அதுக்கு பேர் என்னது? இது ஏன்னு படிப்பீங்க, அப்படி படிக்க மாட்டேங்க. ஓகே, அது லாங் சவுண்ட். ஏன்னா வால்ஸ்ன்றது நீங்க போக போக தெரிஞ்சுப்பீங்க. தட் சில இடத்துல அதோட பேரை சொல்லும், சில இடத்துல அதோட சவுண்ட சொல்லும். ஏன் சொல்லும், எதுக்கு சொல்லும்ன்றது இன்னும் நிறைய இருக்கு டைம் கத்துக்கிறதுக்கு. அது நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே, பட் ஜஸ்ட் ட்ரஸ்ட் த ப்ராசஸ் சொல்ற மாதிரி நீங்க நம்ம சொல்லி கொடுக்கறத கவனிச்சுட்டே வாங்க, ஈஸியா புரியும் உங்களுக்கு. ஆல்ரைட், டேக் டவுன் நோட்ஸ், ரைட் அண்ட் பிராக்டிஸ். இப்ப நான் சொல்லி கொடுத்த அந்த 6 சவுண்ட்ஸை நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க அடுத்த கிளாஸ்ல. ஸோ நம்ம டெய்லி சவுண்ட்ஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரிதான் இதுவும் ஐன்றத இப்படி மேல லைன் போட்டிருந்தா அதுக்கு அர்த்தம் அத ஐன்னு தான் படிக்கணும், படிக்க கூடாது. ஸோ லாங் சவுண்ட், லாங் சவுண்ட் இல்லாட்டி பேர், அதோட பேர். So tell the long sound of this, of I. Tell the long sound na I தான். Short sound, இப்ப பாருங்க இந்த long sound எடுத்துட்டு இதுக்கு பதிலா short sound. அதே மாதிரி short sound.
ஆனா இது என்ன இப்படி ஷார்ட் சவுண்டா ஒரு நிலா மாதிரி ஒரு இப்படி ஒரு கிரசன்ட் மாதிரி ஒரு இப்படி போடுவாங்க. இப்படி போட்டா அது ஷார்ட் சவுண்டுன்னு அர்த்தம். இப்போ நீங்க வந்து இத ஏன்னு படிக்க கூடாது. எப்படி படிக்கணும்? ஆப்பிள். ஓகே, இது வந்து ஏ ஏ ஏ. இப்போ ஆக்ஷன் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? ஃபானிக் சவுண்ட் சொல்லணும். டிஃபரன்ஸ் புரிஞ்சுதா உங்களுக்கு? ஷார்ட் சவுண்ட் அண்ட் லாங் சவுண்டுக்கு. லாங் சவுண்ட்னா ஒண்ணுமே கிடையாது, அதோட பேரை சொல்லணும். அண்ட் மேல எப்படி ஒரு ஒரு ஹாரிசான்டல் லைனா டினோட் பண்ணிருப்பாங்க லாங் சவுண்டுக்கு. ஷார்ட் சவுண்டுக்கு ஒரு கர்வ் மாதிரி டினோட் பண்ணிருப்பாங்க. சோ இது வந்து இது வந்து ஏ. வாவல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எல்லா வேர்ட்ஸ்லயும் வாவல் வரும் இல்லையா? சோ வாவல்ஸ் பிளே an important role. அந்த 5 வாவல்ஸ் வந்து கன்ஃபியூசிங்கா இருக்கும் இனிஷியலா. எல்லா சவுண்ட்ஸும் சிமிலரா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்க ஈஸியா நீங்க பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிடும். All right, so that's all for today. We'll wind up. Okay, yes, thank you. Nandri, vanakkam. See you next class.